यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। இது லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகளும் அப்புறமா நமக்கு சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய தொல்லைகளும் நம்மளை விட்டு முற்றிலுமாக நீங்கும். கடனும் சீக்கிரமாக நம்மளை விட்டு கரையும். ஸோ இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவையோ இல்லை 21 தடவையோ இல்லை 51 தடவையோ இல்லை 108 தடவையோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்துடைய சக்தி நமக்கு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அப்படியே நம்மளை பாசிட்டிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளை சந்தோஷமாக வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொன்னாலே அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம நினச்சி மனமுருகி அவர்கிட்ட வேண்டினா அவர் நமக்கு அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. முக்கியமாக அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், தைரியம் இது எல்லாத்தையுமே அவர் நமக்கு கொடுப்பாரு. ஜெய் லக்ஷ்மி நரசிம்மா. यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। இது லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகளும் அப்புறமா நமக்கு சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய தொல்லைகளும் நம்மளை விட்டு முற்றிலுமாக நீங்கும். கடனும் சீக்கிரமாக நம்மளை விட்டு கரையும். ஸோ இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவையோ இல்லை 21 தடவையோ இல்லை 51 தடவையோ இல்லை 108 தடவையோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்துடைய சக்தி நமக்கு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அப்படியே நம்மளை பாசிட்டிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளை சந்தோஷமாக வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொன்னாலே அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம நினச்சி மனமுருகி அவர்கிட்ட வேண்டினா அவர் நமக்கு அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. முக்கியமாக அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், தைரியம் இது எல்லாத்தையுமே அவர் நமக்கு கொடுப்பாரு. ஜெய் லக்ஷ்மி நரசிம்மா. यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। இது லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகளும் அப்புறமா நமக்கு சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய தொல்லைகளும் நம்மளை விட்டு முற்றிலுமாக நீங்கும். கடனும் சீக்கிரமாக நம்மளை விட்டு கரையும். ஸோ இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவையோ இல்லை 21 தடவையோ இல்லை 51 தடவையோ இல்லை 108 தடவையோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்துடைய சக்தி நமக்கு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அப்படியே நம்மளை பாசிட்டிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளை சந்தோஷமாக வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொன்னாலே அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம நினச்சி மனமுருகி அவர்கிட்ட வேண்டினா அவர் நமக்கு அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. முக்கியமாக அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், தைரியம் இது எல்லாத்தையுமே அவர் நமக்கு கொடுப்பாரு. ஜெய் லக்ஷ்மி நரசிம்மா. यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। यस्य अभवत् भक्तजन आर्तिहन्तु पितृवम् अन्येषु औशार्यतूर्णं स्तम्भे अवतार तम् अनन्यलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये। இது லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகளும்
அப்புறமா நமக்கு சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய தொல்லைகளும் நம்மளை விட்டு முற்றிலுமாக நீங்கும். கடனும் சீக்கிரமாக நம்மளை விட்டு கரையும். ஸோ இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவையோ இல்லை 21 தடவையோ இல்லை 51 தடவையோ இல்லை 108 தடவையோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்துடைய சக்தி வந்து நமக்கு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அப்படியே நம்மளை பாசிட்டிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளை சந்தோஷமாக வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம நினச்சி மனமுருகி அவர்கிட்ட வேண்டினா அவர் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. முக்கியமாக அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், தைரியம் இது எல்லாத்தையுமே அவர் நமக்கு வந்து கொடுப்பாரு. ஜெய் லக்ஷ்மி நரசிம்மா.